வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்காசை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. திமிர் பிடிச்ச லூசு மனோஜ் போயும் கூட அந்த டீலிங்கை முடிச்சு வாங்கிட்டு வந்துடுறாங்க. கலா மேடம் 10 lakhs செக்கு கொடுக்க அதை ரோஹிணியை வாங்கிக்க சொல்றாரு மனோஜ். வாங்கிக்கிட்டு எல்லாரும் வந்து கார்ல ஏற டிரைவிங் சீட்ல உட்கார்ற மனோஜ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உன்னால தான் எல்லா நல்லதுமே நடக்குது, கை கொடு அப்படின்னு ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸுங்கிறாரு மனோஜ். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர் அப்படின்னு பின்னாடி இருக்க மொட்டை பாஸ் கையை நீட்ட ரோஹிணி கும்பிடுறாங்க. என்ன ப்ரோன்ற மாதிரி மனோஜ் முறைக்க ஓ ஓகே ஓகே அப்படின்னு பின்னாடி உட்கார்ந்துக்கிறாரு. ஆனா ரோஹிணி முகத்துல எந்த சந்தோஷமும் இல்ல. ரோஹிணி அந்த செக்க கூடன்னு மனோஜ் கேட்க எதுக்கு மனோஜ்னு ரோஹிணி கேக்குறாங்க. அவங்க அங்க இருந்ததுனால ஆசையா பார்க்க கூட முடியல, இப்பவாவது பாத்துக்கிறேன் குடன்னு கேக்குறாரு மனோஜ். ரோஹிணி செக்க வெளியே எடுக்கிறதுக்குள்ளேயே குடன்னு வெடுக்குன்னு புடுங்கி பாக்குறாரு. பார்த்துட்டு அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு இருக்காரு. இந்தா நீயும் ஒரு முத்தம் குடுன்னு ரோஹிணி கிட்ட நீட்டுறாரு. எதுக்கு மனோஜ்? வேண்டாமேங்கிறாங்க ரோஹிணி. இப்படியே மாத்தி மாத்தி முத்தம் கொடுத்துக்கங்க, செக்கு செல்லாம தான் போகும். இல்ல ரோஹிணி, இதால நம்ம வாழ்க்கையே மாற போகுது, நீ பண்ணிதான் ஆகணுங்கிறாரு மனோஜ். ரோஹிணி அதை வாங்கி ஒரு தடவை கிஸ் பண்ண ப்ரோ நானும் ஒரு தடவை கிஸ் பண்ணிக்கிட்டான்னு கேட்குறாரு சந்தோஷ். ரெண்டு பேரும் திகச்சு போய் அவரை பார்க்க மொட்டை பாஸ் ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்க்குறாரு. ரெண்டு பேரும் பயங்கரமா முறைக்கிறாங்க அவரை. நானும் ரோஹிணியும் செக்குக்கு கிஸ் பண்ணும்போது நீங்க எப்படி பண்ண முடியும், அறிவில்லையா உங்களுக்குங்கிறாரு மனோஜ். சாரிப்பா, உணர்ச்சி வசப்பட்டு கேட்டுட்டு உன்னைய எப்பவுமே பார்க்கில் படுத்திருந்தனாவே பார்த்துட்டேனா, இப்போ திடீர்னு ஒரு தொழிலதிபரை பார்க்க உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், அதனால கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சமாளிப்பு சிரிப்போட பேக் சீட்ல சாஞ்சு உட்காந்துக்கிறாரு. ரோஹிணி மனோஜ் பயங்கரமா முறைச்சிட்டு இருக்க புசு புசுன்னு மூச்சு வாங்குற மனோஜ், எல்லாரும் பெரிய ஆள் ஆன உடனே ஏன் கூட இருக்கவங்கள கட் பண்றாங்கன்னு இப்போ புரியுதுங்கிறாரு. இனிமே நீங்க பழைய கதையெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன், அதுக்கு ஏத்த மாதிரி என்கிட்ட பேசுங்க, அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு மனோஜ் கேட்க நல்லாவே புரியுது அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டு மொட்டை பாஸ் சொல்ல தெரிஞ்சா சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டிக்கிற மனோஜ். ரோஹிணி முதல்ல 4-5 கோட் சூட் எடுக்கணுங்கிறாரு. எதுக்குன்னு ரோஹிணி கேட்க இனிமே நான் எங்க போனாலும் கோட் சூட் போட்டுக்கிட்டு தான் போவேன், அப்பதான் நம்ம பிசினஸ்க்கு ஒரு மரியாதை கிடைக்குங்கிறாரு. டெய்லி நம்ம ஷோரூமுக்கு கோட் சூட் போட்டுட்டு வந்தா நல்லாவா இருக்குங்கிறாங்க ரோஹிணி. டெய்லி நான் ஷோரூமுக்கு வர போறேன்னு உனக்கு யார் சொன்னா அப்படின்னு மனோஜ் சிரிக்க அப்புறங்கிறாங்க ரோஹிணி. நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு நான் தனியாக ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் போட போகிறேன், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸை பிடிக்க போகிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்போ ஷோரூம் மனோஜ் அப்படிங்கிறாங்க ரோஹிணி. அதை நீயும் சந்தோஷ் ப்ரோவும் பார்த்துக்கங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோஹிணி சந்தேகமாக சந்தோஷை பார்க்க அவர் ஓகே ஓகேன்னு தலையாட்டுறாரு. டெய்லி கரெக்டா ரிப்போர்ட் அனுப்பிச்சிருங்க, அதை நான் செக் பண்ணிக்கிறேங்கிறாரு மனோஜ். இது ஒன்றும் சரியா படலையேங்கிற மாதிரி பாக்குற ரோஹிணி, ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டரை சரியா பண்ணுவோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்க்கலாம் சரியா அப்படின்னு ரோஹிணி சீட் பெல்ட்டை போட காரை ஸ்டார்ட் பண்றாரு மனோஜ். ரோஹிணி நடந்ததெல்லாம் தூசியை தட்டி விடுற மாதிரி தட்டி விட்டுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்க அங்க லூசு மீனா அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. வீட்டுல விஜயா எல்லாருக்கும் இந்தாங்கன்னு தட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ரவி, ஸ்ருதி எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு விஜயா கூப்பிட்டு இருக்க ரோஹிணி, ஸ்ருதி, ரவி எல்லாரும் வர்றாங்க. ரோஹிணி 2 ஹாட் பாக்ஸ் எடுத்துட்டு வர பின்னாடியே மீனாவும் 2 ஹாட் பாக்ஸ் எடுத்துட்டு வர்றாங்க. இதை பாக்குற மனோஜ், ரோஹிணி நீ எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வர்றாங்கிறாரு. மீனாவே எப்படி எல்லாத்தையும் தனியா பண்ணுவாங்கன்னு ரோஹிணி கேட்க, இத்தனை நாள் அவங்க தனியா தானே பண்ணாங்க, அப்பெல்லாம் நீங்க ஒன்னும் ஹெல்ப் பண்ணலையேன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஏன் ரோஹிணி அவ இதெல்லாம் செய்ய சொன்னாலன்னு பாஞ்சுக்கிட்டு வர்றாங்க விஜயா. ஆஹா இல்ல ஆண்டி, எனக்கும் இப்ப பெருசா பசிக்கல, நானும் அவங்க கூட சேர்ந்து பரிமாறுறேங்கிறாங்க ரோஹிணி. மீனா இன்னும் மந்திரிச்சு விட்ட மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவ செய்வா, நீ உட்காரு அப்படின்னு விஜயா ஆர்டர் போடுற மாதிரி சொல்ல, விஜயா மீனா எவ்வளவுதான் தனியாவே செய்வா, ரோஹிணி பரிமாறுறேன்னு சொல்றாள்ல விடுங்கிறாரு அண்ணாமலை. விஜயா மீனாவை முறைக்க மீனா ரோஹிணி ஒரு முறை முறைச்சிட்டு இருக்காங்க. ரோஹிணி ஃபர்ஸ்ட் மனோஜுக்கு பரிமாறிட்டு அடுத்து அண்ணாமலைக்கு பரிமாற போறாங்க. தட்டில் இருந்து கொஞ்சம் சாப்பாட்டை எடுத்துட்டு, என்ன அரிசி வேகவே இல்லை, அரிசியா இருக்கு அப்படின்னு சொல்ல அண்ணாமலையை அப்படியான்ற மாதிரி பாக்குறாரு. சாப்பிட உட்கார்ந்த முத்துவும் ஏன் என்னாச்சு அரிசியாவே இருக்குங்கிறாங்க அப்படின்னு மீனாவை பாக்குறாரு. மனோஜ் தட்டுல இருந்து கொஞ்சம் சாதத்தை எடுத்து பாக்குற விஜயா, ஆமா வரன்னு இருக்கு, ஏண்டி ஒழுங்கா சமைக்க மாட்டியா அப்படின்னு விஜயா கத்த மீனா முறைச்சுக்கிட்டே எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க. முத்து மீனாவை பார்த்துட்டு எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, எல்லா நாளும் ஒரே மாதிரியே வந்துருமா, 1-2 நாள் இப்படின்னு தான் இருக்கும் அப்படின்னு சமாளிக்கிறவரு, மீனா வேற அரிசி எதுவும் வாங்கினியான்னு கேக்குறாரு. இல்லங்க அதே அரிசி தான்,
அப்படின்னு மீனா சொல்ல முத்து ஏன்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்புறாரு. மீனா தவிப்பா பார்த்துட்டு இருக்க. அதனால என்ன, ஒரு நாள் தானே விடுங்க அப்படிங்கிறாரு. விஜயா அவசர அவசரமா பிசைஞ்சு ஒரு வாய் எடுத்து வாயில வச்சுட்டு ஐயோ என்ன இவ்வளவு காரமா இருக்கு அப்படின்னு டம்ளர் தண்ணி எடுத்து கப்புன்னு குடிக்கிறாங்க. முத்து என்னாச்சு மீனாங்கிற மாதிரி மீனாவையே பார்த்துட்டு இருக்க. ஒரு நாள் அண்ணி இப்படி சமைச்சதே இல்லையே அப்படின்னு ரவியும் குழப்பத்தோட பாக்குறாரு. எல்லாருமே மீனாவை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. ரோஹிணி எப்பவும் போல ஐயோன்னு பார்த்துட்டு இருக்க. அண்ணாமலையும் ஒரு வாய் எடுத்து வச்சு பாக்குறாரு மெதுவா. விஜயா ஒரு டம்ளர் தண்ணியை ஃபுல்லா குடிச்சு முடிச்சுட்டு நெஞ்ச நீவி விட்டுக்கிட்டு, ஏய் வீட்டுல இருக்க மொத்த மிளகா பொடியும் அள்ளி போட்டுட்டியா, வாயெல்லாம் எரியுது, என்ன என்ன கொல்ல பாக்குறியா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. அண்ணாமலை அமைதியா வாய மூடிக்கிட்டு மெதுவா மீனாவை பாக்குறாரு. மீனா என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே நிக்கிறாங்க. மனோஜ் ஒரு துளி வாயில எடுத்து வச்சு பார்த்துட்டு, அம்மா பொரியல்ல உப்பே இல்லமாங்கிறாரு. விஜயாவும் ஒரு சொட்டு வாயில எடுத்து பார்த்துட்டு அப்படிங்கிறாங்க. ஆமா உப்பு கம்மியா தான் இருக்குங்கிறாரு ரவி. ஸ்ருதி ஒரு வாயில எடுத்து வச்சு பார்த்துட்டு, குழம்பு காரமா தான் இருக்கு அப்படின்னு அவங்களும் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அப்படியே குடிக்கிறாங்க. முத்து எல்லாரையும் பார்த்துட்டு மறுபடியும் மீனாவை பாக்குறாரு. ஐயோ இவ வாயை திறந்து சொல்ல வேண்டாம், இவ பண்ற வேலையே காட்டி கொடுத்துரும் போல இருக்கே அப்படின்னு ரோஹிணி பாக்குறாங்க. மனோஜ் கொஞ்சம் ரசமாவது சாப்பிட்டு பார்க்கலாமான்னு கையில ஊத்தி குடிச்சு பாக்குறாரு. குடிச்சு பார்த்துட்டு ஐயே என்ன ரசம் ஒரே உப்பா இருக்கு, ஒரு பயங்கரமான ரியாக்ஷன் கொடுத்துட்டு இவ்வளவு உப்பு சாப்பிட்டா கிட்னியும் போயிடும், அப்புறம் பிபியும் ஏறிடும் அப்படின்னு மனோஜ் சொல்ல விஜயா ஒரு வெறுப்பும் குழப்பமுமா பாக்குறாங்க மீனாவை. அண்ணாமலை ரொம்பவே குழம்பி போய் பாக்குறாரு. மீனா ஒரு மாதிரி சங்கடமா நின்னுட்டு இருக்க. டேய் இப்ப என்னடா பிரச்சனை உனக்கு, பொரியல்ல உப்பு இல்ல ரசத்துல உப்பு அதிகமா இருக்கு அதானே, ரெண்டையும் போட்டு கலந்து போட்டு சாப்பிடுறா, கரெக்டா இருக்குன்னு ஒரு தீர்வு சொல்றாரு முத்து. மீனா என்ன சமைச்சு வச்சிருக்க, எதையுமே வாயில வைக்க முடியல அப்படின்னு விஜயா சொல்ல ஐயோன்னு ரோஹிணி பயத்தோட பாக்குறாங்க. ஏற்கனவே மந்திரிச்சு விட்ட மாதிரி நிக்கிறா, பட்டுன்னு எதையாவது உளறிடுவாளோன்னு அண்ணாமலையும் ஒரு மாதிரி சங்கடமா பாக்குறாரு. மீனா ஒரு மாதிரி தவிப்போட நின்னுட்டு இருக்க. அண்ணி எப்பவுமே நீங்க நல்லா தானே சமைப்பீங்க, இன்னைக்கு எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு ரவி கேட்க மீனாவோட பார்வை ரோஹிணி கிட்ட போகுது. ஒருவேளை இன்னைக்கு ரோஹிணி சமைச்சாங்களோ அப்படின்னு ஸ்ருதி கேட்க, நான்லாம் சமைக்கல ஸ்ருதி அப்படின்னு ரோஹிணி அவசரமா பதில் சொல்றாங்க. இந்த சாப்பாட்டுக்கு ரோஹிணி சமைக்கிறதே பரவாயில்லன்னு தான் இருக்கும் அப்படின்னு மனோஜ் எரிச்சலோட சொல்லிட்டு ரோஹிணியை திரும்பி பார்க்க, மனோஜ் அவங்க ஏதாவது அவசரத்துல சமைச்சிருப்பாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கிறாங்க ரோஹிணி. அடேங்கப்பா பார்லர் அம்மா எப்ப இருந்து இவ்வளோ நல்லவளா மாறுச்சு அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாரு முத்து. எல்லாருமே ஆச்சரியமா ரோஹிணிய பார்க்க, என்ன ரோஹிணி அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற, அவ வேணும்னே நம்மெல்லாம் சாப்பிடாம இருக்கணும்னு தான் இப்படி சமைச்சு வச்சிருக்கிறா அப்படின்னு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணது ஏதோ பெரிய குத்த மாதிரி விஜயா உடனே வரிஞ்சு கட்டிட்டு வந்து ரோஹிணிட்டு கத்துறாங்க. என்ன ஆச்சு மீனா, உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேக்குறாரு அண்ணாமலை. மீனா ஏன்னு பாத்துக்கிட்டு இருக்க. விஜயா 1000 குத்தம் சொன்னாலும் உன் சமையல ஒரு குத்தம் சொல்ல மாட்டா, அவளே இப்படி சொல்றான்னா நீ சமைச்ச மாதிரியே இல்லையே, பொரியல்ல கூட உப்பு கம்மியா இருக்கு, எங்க அம்மா கூட நல்லா சமையல் பண்றவங்க என்னைக்காவது ஒரு நாள் உப்பு போட மறந்துடுவாங்க, அந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு தான் நான் கேக்குறேன், என்னாச்சுமான்னு கேக்குறாரு அண்ணாமலை. மன்னிச்சிருங்க மாமா, எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு மீனா சொல்ல முத்து ஒரு மாதிரி குழப்பமா தவிப்பமா பாத்துக்கிட்டே இருக்காரு. கன்ஃபார்மா இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அவங்களையும் எந்த ரியாக்ஷன் இல்லாம ஈன்னு பார்த்துட்டு இருக்காங்க மீனா. டேய் முத்து, மீனாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அவ உடம்பெல்லாம் சரியாதான்ப்பா இருக்கு, மனசுதான் சரியில்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு என்னமோ மீனா மனசுல எதையோ மறைச்சு வச்சிருக்கான்னு தோணுது அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவை விட அதிகமா அதிர்ந்து போய் டக்குன்னு மீனாவை பாக்குறது ரோஹிணி தான். மீனாவும் ரோஹிணியை முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. அதனாலதான் சமைக்கிறப்ப கூட கவனம் இல்லாம இருக்கிறா. மீனா என்ன விஷயம், பயப்படாம சொல்லு, எதையாவது வெளியில சொல்ல முடியாம மனசுலயே வச்சிருக்கிறியா, இல்ல வேற எதுவும் பிரச்சனையான்னு கேக்குறாரு முத்து. அப்படின்னு மீனா யோசிச்சுட்டு நிக்க, ஐயோ தனியா இருந்தா கூட சமாளிச்சிடலாம், இத்தனை பேர் முன்னாடி நிக்கிறோம், என்ன பண்ண போறாளோ தெரியலையே அப்படின்ற பயப்பார்வையோட நடுங்கிக்கிட்டு நிக்கிறாங்க ரோஹிணி. மீனா தலைக்குனிச்சு நின்றுட்டு இருக்க. எல்லாருமே மீனா ஒருத்தரா பாக்குறாங்க. ஏய் நானே அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாட்டிருக்கு, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போடான்னு சொல்லிட்டு இருக்கிற, நீ என்னடானா கேள்வி மேல கேள்வி கேட்டு பயமுறுத்திட்டு இருக்கிற அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்க. இப்படி சமைச்சு வச்சிருக்கிறதுக்கு இன்னும் நல்லா திட்டணும், நீங்களே உப்பு இல்லைன்னு சொல்றீங்க, அவளை டாக்டர் கிட்ட வேற கூட்டிட்டு போன்னு சொல்றீங்க அப்படின்னு விஜயா சொல்ல, இத சாப்பிட்டா நாம எல்லாருமே டாக்டர் கிட்ட தான் போகணும் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. மீனா தவிப்போட ரோஹிணியை பாக்குறாங்க.
நீயே உண்மையை சொல்லிட்டீன்னா நல்லா இருக்கும், நானும் அந்த பிரச்சனையில இருந்து நிம்மதியா வெளியே வந்துருவேன்ற மாதிரி இருக்க உங்க பார்வை. நாம யாருமே சாப்பிடக்கூடாதுன்னு தான் அவ இப்படி சமைச்சு வச்சிருக்கிறா அப்படின்னு விஜயா கத்த. என்னைக்குமே மீனா நல்லா பண்ற பொண்ணு தானே, ஏதோ உடம்பு சரியில்லையாட்டிருக்கு இப்படி பண்ணிட்டா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அப்படின்னு சாப்பாட்டுல இருந்து கைய உதறாங்க விஜயா. நீ தான் சமைக்கிறதே கிடையாது, அப்புறம் எப்படி உனக்கு தெரிய போகுது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. மீனா ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ரவியும் திரும்பி அண்ணி உங்க வீட்ல எதுவும் ப்ராப்ளமானு கேக்குறாரு. இல்ல பிசினஸ் எதுவும் சரியா நடக்கலையா அப்படின்னு ரவி கேட்க, அதுக்கெல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க, வேற ஏதோ பர்சனல் இஷ்யூன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல. ரோஹிணி கொஞ்சம் ரொம்பவே சங்கடமும் பயமா நிக்க. மறுபடியும் மீனா ரோஹிணியை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. முத்து இத ஷார்ப்பா பாத்துக்கிட்டு இருக்க. டேய் நீ அண்ணிய எதுவும் திட்டினியான்னு கேக்குறாரு ரவி. டேய் நான் ஏன்டா அவளை திட்ட போறேன், அப்படியே திட்டுனாலும் அவ என்ன சும்மாவா இருப்பா, என்னை விட திட்டுறதுல அவ தான் கை தேர்ந்தவ, நான்லாம் எதுவும் சொல்லலைங்கிறாரு முத்து. இதுக்கு மேல இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இந்த லூசி ஏதானு உளறினாலும் உளறிடும் நினைக்கிற ரோகிணி, அதான் அங்கிளே சொல்றாருல அவங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாம இருக்கும்னு ரோகிணி சொல்ல. ரோகிணிய முறைக்கிறாங்க மீனா. எல்லாரும் மீனாவை பார்த்துட்டு இருக்க. இல்ல இல்ல அவ முகத்தை பார்த்தாலே தெரியுது மனசுதான் சரியில்லைன்னு அப்படின்னு முத்து சொல்ல. மீனா ஏதோ சொல்ல வாயை திறக்கிறாங்க. ஐயோன்னு பதறி பாக்குறாங்க ரோகிணி. மீனா எதுவா இருந்தாலும் சொல்லு, அப்பதான் மனசுல இருக்க பாரம் குறையும், நீ சொல்லாம இருந்தன்னா எந்த வேலையும் சரியா நடக்காதுங்கிறாரு முத்து. இல்லங்க அப்படிலாம் எதுவும் இல்ல, உப்பு காரம் போடுறப்போ ஏதோ மறந்துட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல. ஓ இவளால நான் ஒவ்வொரு செகண்டும் செத்து செத்து பொழைக்க வேண்டியிருக்கே அப்படின்னு ரோஹிணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி விடுங்க மீனா, ரெஸ்டாரண்ட்ல கூட சம்டைம்ஸ் சால்ட் காரம்லாம் அதிகமா போயிடும், இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்ல, யூ டோன்ட் வரிங்கிறாங்க ஸ்ருதி. எல்லாரும் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, என் ரெஸ்டாரண்ட்ல இருந்து லஞ்ச் கொண்டு வர சொல்றேங்கிறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி நல்லா தம் போட்ட மட்டன் பிரியாணியா கொண்டு வர சொல்லு அப்படின்னு பறக்காவெட்டி மனோஜ் அலையிறாரு. ஏண்டா இவ்ளோ ரணகலத்திலயும் உனக்கு மட்டன் பிரியாணி கேக்குதாடா அப்படின்னு ரவி பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், தயிர் இருக்குது எல்லாரும் போட்டு சாப்பிடலாங்கிறாரு முத்து. டேய் நான் தயிர் சாதம்லாம் சாப்பிட முடியாது, எனக்கு மட்டன் பிரியாணி தான் வேணும் அப்படின்னு கைய கால உதச்சிட்டு அழாத குறையா சொல்றாரு மனோஜ். டேய் உனக்கு வேணும்னா வெளியில போய் சாப்பிடுறா, எல்லாரும் தயிர் ஊத்தியே சாப்பிட்டுக்கலான்னு அசால்ட்டா சொல்றாரு முத்து. டேய் உன் பொண்டாட்டி ஒழுங்கா சமைக்காம இருக்கிறதுக்கு நாங்க எதுக்குடா தயிரோடு சாப்பிடணும் அப்படின்னு விஜயா எரிச்சலா கேக்குறாங்க. விஜயா ஒரு நேரம் தயிர் ஊத்தி சாப்பிட்றதுனால எதுவும் ஆயிடாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. அப்படின்னு முகத்தை தோல்ல இடிச்சுக்கிறாங்க. முத்து தயிரை எடு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. முத்து தயிர் எடுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜுக்கு போறாரு. மீனா ரோஹிணியை ரொம்ப ஆழமா முறைச்சிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ள போக ரோஹிணிய பின்னாடியே போறாங்க. உள்ளர வர்ற மீனா திட்ட புடிச்சுக்கிட்டு அப்படியே நிக்க. என்னாச்சு மீனான்னு ரோஹிணி கேக்குறாங்க. பயங்கர கடுப்போட திரும்புறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீயே இப்படி கேக்குறல்ல அப்படின்னு காட்டு கத்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. மீனா மீனா சத்தம் போடாதீங்கன்ற மாதிரி ரோஹிணி கைய தூக்க. இதெல்லாம் உன்னால தானே, என்னால உண்மையை மறைச்சிட்டு நிம்மதியாவே இருக்க முடியல, உன்னால கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன் நானு அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு வெறி பிடிச்ச மாதிரி கத்துறாங்க மீனா. ப்ளீஸ் ப்ளீஸ் இருங்க மீனா, ஏன் அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க. என்னாலெல்லாம் உன்ன மாதிரி குற்ற உணர்ச்சியே இல்லாம அடுத்தவங்களெல்லாம் ஏமாத்திட்டு இருக்க முடியாது, நான் அவர்கிட்ட சொல்லதான் போறேன், என்னால இத மனசுல வச்சுக்கிட்டு எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியல அப்படின்னு பேய் மாதிரியே கத்துற மீனா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னு அழாத குறையா சொல்றாங்க. ப்ளீஸ் மீனா நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல. இல்ல இப்பவே நான் எதையும் மறைச்சிட்டு இருக்கேன்றத அவரு புரிஞ்சுக்கிட்டாரு, இதுக்கு மேலேயும் சொல்லாம இருக்க முடியாது, நான் சொல்லதான் போறேன் அப்படின்னு மீனா ஒரேட்டு எடுத்து வைக்க. டக்குன்னு திரும்புற ரோஹிணி அங்க சாப்பிங் போர்டு மேல இருக்க நைஃப் எடுத்துக்கிட்டு, மீனா இப்ப என்ன, நீங்க உண்மையை சொல்லணுமா, போய் சொல்லுங்க, ஆனா நீங்க சொன்ன அடுத்த நிமிஷமே நான் என் கையை அறுத்துக்குவேன்னு கைய நீட்டி கைக்கு மேல நைஃப் வச்சுட்டு ரெடியா நிக்கிறாங்க ரோஹிணி. சும்மா இந்த மாதிரி எல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்காத அப்படின்னு மீனா கத்த. நான் மிரட்டல, புடிச்ச வாழ்க்கையை வாழலன்னா எனக்கு அந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல. மீனா ரோஹிணியை முறைச்சுக்கிட்டே அவங்க கையில இருக்க கத்திய வாங்கி தூரமா வெடுக்குன்னு வீசுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டுட்டு முத்து திடுக்குன்னு மீனா என்னாச்சுன்னு கத்துறாரு அங்கிருந்து. ஒன்னும் இல்லைங்க கீழே விழுந்துருச்சுங்கிறாங்க மீனா. என்ன கீழே விழுந்துட்டியா
அப்படின்னு எழுந்துச்சு ஓடி வர போறாரு முத்து. இல்ல இல்லன்னு மீனா சொல்ல மறுபடியும் உட்கார்ந்துக்கிறாரு. பழம் கட் பண்றதுக்காக கத்தியை எடுத்தேன், கை தவறி கீழே விழுந்துருச்சுங்கிறாங்க மீனா. சமையல் சரியா வரலன்னு அதையே நினைச்சிட்டு இருக்காத மீனா, பார்த்து பண்ணு அப்படின்னு முத்து சொல்ல மறுபடியும் முறைப்பு நாடகம் தான். அங்க மூச்சடைக்கிற மாதிரி இருக்க மீனா மொட்டை மாடிக்கு வந்து நிக்கிறாங்க. ரோஹிணி வேகமா மாடிக்கு வர்றாங்க. வர்ற ரோஹிணி மீனா அவங்க தோல்ல கைய வைக்க மீனா திரும்புறாங்க. ஏங்க என்னாச்சு, ஏன் அழுகுறீங்கிறாங்க ரோஹிணி. எத்தனையோ நாள் இந்த வீட்டுல நான் அழுதுருக்கேன். நான் தப்பே பண்ணி இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். ஆனா முதல் தடவையா நான் குற்ற உணர்ச்சியில அழுதுகிட்டு நிக்கிறேன் அப்படின்னு மீனா கத்த. ஐயோ, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடாங்கிற மாதிரி பாக்குறாங்க ரோஹிணி. ஆனாலும் அதை சொல்ல முடியுமா? என்ன மீனா, நீங்க இவ்வளவு கில்ட்டியா ஃபீல் பண்றீங்கிறாங்க ரோஹிணி. அதானே, உனக்கே அந்த குற்ற உணர்ச்சி இல்லையே. ஆனா நான் அப்படி இல்ல, எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. அது என் முன்னாடி வந்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லவும் முடியாம மறைக்கவும் முடியாம நரகமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, இதுக்கு என்னதான் தீர்வு, இவளை எப்படிதான் சமாளிக்கிறதுன்னு ரோஹிணி யோசிக்கிறாங்க. இதுக்கு எனக்கு உண்மை தெரியாமலே போயிருந்திருக்கலாம். தினம் தினம் நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. வீட்டுல யார் முகத்தையும் என்னால பார்க்க முடியல அப்படின்னு மீனா ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க. அதை நேரடியா சொல்லாம, மீனா நீங்க ரொம்ப ஓவரா யோசிச்சுட்டு இருக்காதீங்கிறாங்க ரோஹிணி. ஓ அளவுக்கெல்லாம் எனக்கு யோசிக்க வராதுமா, அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு கொடூர புத்தி எல்லாம் இல்ல அப்படின்னு வெறி பிடிச்ச பேய் மாதிரி கத்துறாங்க மீனா. அப்படியே ரெண்டெட்டு நடக்கிறவங்க இப்ப எதுக்கு இங்க வந்த, முதல்ல இங்க இருந்து போயிடுன்னு கத்துறாங்க. ரோஹிணி அவங்க முன்னாடி வந்து நின்னு, மீனா பிளீஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னை பத்தி தெரிஞ்ச நிமிஷத்துல இருந்து என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா தூங்க முடியல, நிம்மதியா என்னால எந்த வேலையுமே செய்ய முடியல. எல்லாம் என் தலை எழுத்து. நான் அன்னைக்கு அந்த குளத்துக்கு உன்னை வந்து பார்க்காமலே இருந்திருக்கலாம். கடவுள் ஏன் தான் எனக்கு தெரிய வச்சு என்னை இப்படி சோதிக்கிறாருன்னே தெரியல அப்படின்னு உண்மையான பைத்திய மாதிரியே கத்திக்கிட்டு இருக்காங்க மீனா. ரோஹிணி லைட்டான சின்னங்களோட மீனா அப்படின்னு கூப்பிட, உண்மையை மறைச்சிட்டு எனக்கு இங்க இருக்கிறதுக்கே கூசுது. ஆனா 2 வருஷமா ஒரு பொய்ய சொல்லிட்டு அந்த பொய்ய மறைக்க பொய் மேல பொய்ய அடுக்கிக்கிட்டே போயிட்டு இருக்க. உனக்கு இருக்கிறது வாயா இல்ல பொய் மூட்டையா? எப்படி இவ்வளவு பொய் சொல்லிட்டு உன்னால நிம்மதியா இருக்க முடியுது அப்படின்னு மீனா கத்த. மீனா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்ல வர்றத அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க. உன் பாவத்தை என் தலையில இறக்கி விட்டுட்டல, ஆரம்பத்திலேயே இந்த உண்மையெல்லாம் சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியது தானே. அப்படி பொய் சொல்லிதான் ஆகணும்னு உனக்கு என்ன கட்டாயம் வந்துச்சு? ஏன் இவ்வளவு பொய் சொல்லி இருக்கிற, சொல்லு, எதுக்கு இவ்வளவு பொய் சொன்ன அப்படின்னு மீனா வெறி பிடிச்ச மாதிரி கத்த. இந்த உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான விஷயம் என்ன தெரியுமா மீனா? ஒருத்தங்களை கை நீட்டி குத்தம் சொல்றதும் ஜட்ஜ் பண்றதும் தான் அப்படின்னு ஒரு பெரிய தத்துவத்தை சிம்பிளா சொல்லிடுறாங்க ரோஹிணி. மீனா முறைப்பா பாத்துக்கிட்டு இருக்க. இங்க அவங்க வாழ்க்கையில 1000 தப்பு பண்ணி இருப்பாங்க. ஆனா அது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அடுத்தவங்க பண்ணின தப்ப தேடி தேடி கண்டுபிடிப்பாங்க. அவங்க பின்னாடி என்ன கதை இருக்கு, என்ன காரணம் இருக்குன்னு எதுவுமே தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நீ செஞ்ச தப்பெல்லாம் நியாயப்படுத்த பாக்குறியா அப்படின்னு மீனா கத்துறாங்க. நான் பண்ணினது தப்புதான் மீனா, பெரிய பாவம்னே வச்சுக்கலாம். ஆனா என் வாழ்க்கையை காப்பாத்திக்க நான் தானே மீனா போராடணும். லைஃப்ல நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன். என் வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களுக்கு அப்புறம் நான் மட்டும் தனி ஆளா இருந்திருந்தா எப்பவோ போய் சேர்ந்திருப்பேன். அப்பதான் கிறிஷ் என் வயித்துல இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது. என் உயிரை எடுத்துக்க எனக்கு உரிமை இருக்கலாம், ஆனா இன்னொரு உயிரை அழிக்க எனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல சொல்ல அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் கடகடன்னு வழியுது. கண்ணு ஒரு தொடச்சுக்கிட்டு அவனுக்காக நான் வாழ்ந்துதானே ஆகணும் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு மீனாவை பார்க்க, மீனா ரோஹிணியை தான் பார்த்துட்டே இருக்காங்க. என் பக்கத்துல இருக்க நியாயத்தை நீங்க கேட்டீங்கன்னா அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அப்படி என்ன நியாயம் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு மீனா கத்துறாங்க. என் கதை தெரிஞ்சா என் பக்கம் இருக்க நியாயம் உங்களுக்கே தெரியும் மீனா அப்படிங்கிற ரோஹிணி பிளாஷ்பேக் குள்ள போறாங்க. அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து எங்க அப்பா ஒரு ஃபேக்டரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. என்ன கஷ்டப்பட்டு தான் எங்க அப்பா படிக்க வச்சாரு. நானும் நல்லா படிச்சேன். ஆனா வீட்டுல எப்பவுமே கடன்காரங்க கடன் கேட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ கஷ்டத்துல இருந்தும் நான் படிச்சு வேலைக்கு போய் அந்த கடன் எல்லாம் கட்டணும்னு நினைச்சேன். அப்ப நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் விதி என் வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சது. என் அப்பா வேலை செய்யற கம்பெனி ஓனருக்கு 2 தம்பிங்க இருந்தாங்க. முதல் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் அடிக்கடி எங்க அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுப்பேன். ஒரு தடவை அந்த ஓனர் என்ன பார்த்துட்டு அவங்க 2வது தம்பிக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி
சொல்லி கேட்டு இருக்காரு. அப்ப என் அப்பாவுக்கு அது பெரிய அதிர்ஷ்டம் அடிச்ச மாதிரி இருந்தது. என் அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாரு. அந்த ரெண்டாவது தம்பிக்கு என்னை விட 15-16 வயசு அதிகம். நான் வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா எங்க அப்பா அம்மா கேட்கவே இல்ல. இந்த மாதிரி பெரிய இடம் அமையாது, உனக்கு ஏத்த இடம் இதுதான், கடவுளா பார்த்து இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காருன்னு கெஞ்சி என்னைய சம்மதிக்க வச்சாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல சொல்ல சில விஷயங்கள் அப்படியே நெகட்டிவ்ல வந்துகிட்டு இருக்கு. தேம்பி தேம்பி அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு கல்யாணமும் நடந்து முடிஞ்சதுன்னு சொல்ல ஒரு நெகட்டிவ் பிக்கு வந்துட்டு போகுது. கல்யாணம் முடிஞ்சு அவங்க ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருக்க, அவங்கள கல்யாணம் பண்ணவர் ஒரு ரூம்ல திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ரோஹிணி சொல்ல சொல்ல அழன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களால கொஞ்ச நேரம் எதுவுமே சொல்லக்கூட முடியல. சரி, எப்படியாவது கல்யாணத்துக்கு அப்புறம் படிச்சு டிகிரி வாங்கிடலாம்னு நினைச்சேன். கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் எனக்கு எக்ஸாம் இருந்தது. அதுக்காக அன்னைக்கு நைட்டு உட்கார்ந்து நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப என்ன கல்யாணம் பண்ணின அந்த ஆளு என் ரூமுக்கு வந்து என் புக்கெல்லாம் தூக்கி எறிஞ்சான். உனக்கு எதுக்கடி படிப்பு, எனக்கு பொண்டாட்டியா இருக்கிறது மட்டும்தான் உனக்கு வேலைன்னு சொல்லி அன்னைக்கு என் சம்மதமே இல்லாம என்ன தொட்டான். ஒரு மிருகம் மாதிரி என்ன அப்படின்னு ரோஹிணி சொல்ல சொல்ல சில காட்சிகள் நெகட்டிவ்ல வந்துகிட்டு இருக்கு. மீனா அப்படியே திகைச்சு போய் பார்க்க ரோஹிணி பயங்கர அழுகையோடு சொல்லிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகிட்டா பொண்டாட்டிங்கிற உரிமையை நாம கொடுக்கலனாலும் புருஷங்க எடுத்துக்கிற முழு உரிமை இருக்குல்ல. அப்படித்தான் என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில நான் காஃபி எடுத்துட்டு போகும்போது அவன் விஸ்கி பாட்டிலோட உட்கார்ந்து இருந்தான். அப்பதான் தெரிஞ்சது அவன் 24 மணி நேரமும் போதையில தான் இருப்பான்னு. கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடுவான்னு அந்த விஷயத்தை எங்கிட்ட இருந்து மறைச்சு என்ன அவனுக்கு கட்டி வச்சுட்டாங்க அப்படிங்கிற ரோஹிணி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க இப்ப மீனா அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஆனா அவன் மாறவே இல்ல. தினமும் குடிப்பான், காரணமே இல்லாம என்னை அடிச்சு கொடுமைப்படுத்துவான். எங்க அம்மா கிட்ட சொன்னா சகிச்சுக்கிட்டு வாழன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஆனா என்னால அந்த நரகத்துல வாழவே முடியல மீனா. செத்துடலான்னு நினைச்சேன். ஆனா அப்பதான் நான் கன்சீவ் ஆனேன். என்னால சாகவும் முடியல. 3 மாசம் தான் நான் அந்த ஆள் கூட வாழ்ந்தேன். ஒரு நாள் அந்த ஆள் குடிச்சிட்டு வரும்போது ஆக்சிடென்ட்ல செத்துட்டான் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்கா. ஐயோன்னு பாத்துட்டு இருக்காங்க மீனா. இப்போ ஒரு நெகட்டிவ் ஸ்லைடுல ஒரு ஆள் படார்னு குப்புற விழுந்து கிடக்க, 4 பாட்டில் செதற, சுத்தி ஒரு கண்ணாடி கூட்டமே செதறுது. என் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியாம இருந்தேன். அப்பதான் அந்த ஆளோட 2 அண்ணன்களும் சேர்ந்து எங்க அப்பா அம்மாவை மிரட்டி ஒரு 5 லட்சம் ரூபாய கொடுத்து இவளுக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சொந்தமும் தொடர்பும் இல்லைன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிக்கிட்டு என்ன அந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல அதுக்கான நெகட்டிவ் ஸ்லைடு பின்னாடி ஓட மீனா மூச்சு இழுத்து பிடிச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அநேகமா இது உண்மையா இருக்கும்னு நாம நம்புவோம். நம்பினாதான் நாளைய எபிசோட பார்க்க முடியும். அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.